தமிழகம் முழுவதும் பல்வேறு ஏடிஎம்களை வாடிக்கையாளர்களின் பணம் வந்துட்டு அவர்கள் ஏடிஎம் மையங்கள் சென்று ஏடிஎம் கார்டை செலுத்தி பணத்தை போட்டாலும் ஆனால் அவர்கள் பணம் வெளிவராமல் அவர்களுக்கு டெபிட் ஆவதாக புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தை ஏடிஎம் மையத்தை சார்ந்தவர்கள் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்த போது ஒரு மர்ம ஆசாமி ஒருவர் ஏடிஎம்ல தகடு வைத்து அந்த பணங்களை திருடுவது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா ஏடிஎம் மையத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் ஏடிஎம் கார்டுகளை செலுத்துவதும் முறையாக ஏடிஎம் எண்கள் மற்றும் பணம் எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் செய்த பின்பு அவர்களுக்கு பணம் வராமல் இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பின்னர் ஒரு ஆசாமி ஒருவர் வருகை தந்து அந்த தகடை அங்கு ஏடிஎம் மையத்தில் பொருத்தியிருந்த தகடை எடுத்துவிட்டு பணத்தை எடுப்பதும் பின்பு அந்த தகடை அங்கு பொருத்துவதுமோ கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த வாலிபரை குறித்து போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இது போன்ற நூதன முறையில் அவர் கொள்ளையடித்திருப்பதும் அதே போல சென்னையில வட சென்னை பகுதியில் கூடிய புழல் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இது போன்ற புகார்கள் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும் தெரிய வந்திருக்கிறது. அண்ணா நகர் பகுதியிலும் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது இந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் இந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த நபர் குறித்து தகவல்கள் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது.